Hi, welcome back to cryptocurrency other base பண்ணி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். ஒரு யூஸ் கேஸ் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். ஸோ இப்போ அது எல்லாம் அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரியாலிட்டியில் இன்னைக்கு ஒரு பிரச்சனையை பார்ப்போம். இப்போ வெஹிக்கிள்ஸ் வண்டி வச்சிருக்கிறவனுக்கு நிறைய டைப் ஆஃப் பிரச்சனை இருக்குது. மெயின் பிரச்சனை என்னென்னா பார்த்தீங்கன்னா வண்டி வைக்கிற செலவு பயங்கரமான எக்ஸ்பென்ஸ் எப்பவுமே வெஹிக்கிள்ஸ் வச்சுட்ருக்கோம். ஸோ எக்ஸ்பென்சஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபியூவல் எக்ஸ்பென்ஸ், பெட்ரோல் டீசல். அது ரெண்டும் இன்றைக்கி வந்து 120, பெட்ரோலில் 120 கிட்ட வந்துடுச்சு. ஓகே, எகைன் டீசல் வந்து 100 தாண்டிட்டு இருக்கு. ஸோ எகைன் வந்து பெட்ரோல் டீசல் ரேட்டு வந்து கண்ணாமின்னு ஏறிட்டு இருக்கு. அது ஒரு ஃபஸ்ட்டு லெவல் பிரச்சனை. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வண்டி வச்சுருந்தீங்கன்னா எகைன் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னா இப்போது ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இருக்குது. மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் நமக்கு ஒரு தொல்லையாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து வண்டியில் பார்க்கிங் சார்ஜ், வண்டி எங்கேயா பார்க் பண்ணிட்டு போகிறோன்னா அதுக்கு நமக்கு ஒரு சார்ஜ் நம்ம பே பண்ணுறோம். அதுவும் நமக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ், எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் தானே. அதே மாதிரி பார்க்கிங் சார்ஜோட ஜாஸ்தியாக நமக்கு சார்ஜ் எதில் நமக்கு சார்ஜ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டால் சார்ஜ். ஒவ்வொரு டால் பார்த்தீங்கன்னா 100 rupees, 120 rupees அந்த மாதிரிலாம் வந்து நிறைய. இப்போ கார்னா 120 இல்லை, இப்போ லாரி அந்த மாதிரி பெரிய பெரிய வெஹிக்கிள்னு போகிறாங்கன்னா ஒரு 500 வரைக்குமே ஒவ்வொரு டாலும் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இப்போது இதே மாதிரி இப்போ பெரிய மால்ஸு, தியேட்டர்ஸ் அங்கெல்லாம் வந்து கார் பார்க் பண்ணிட்டு போனால் ஒரு 3 hours மூவி முடிச்சு வரும்போது ஆல்மோஸ்ட் 100 rupees நம்மகிட்ட சார்ஜ் வாங்குறாங்க. ஸோ வண்டி வச்சாலே நமக்கு எப்போவுமே நம்ம செலவு இதே மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும். நமக்கு எதாவது மெயின்டெனன்ஸு, ஃபியூவலு, பார்க்கிங்கு, டாலு அப்படி வந்து ஒவ்வொரு டைப்பாக செலவு வச்சுட்டு இருக்கும். ஸோ செலவு பண்ணுறதே நமக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ஒரு வண்டி வாங்கிட்டு தொல்லை இல்லாமல் மாதிரி ஒரு வண்டி தான் நமக்கு வரணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன அதுக்கு லெவல் 1 சொல்யூஷன் என்ன எடுத்துருக்கணும் பார்த்தீங்கன்னா இவி, எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மூவ் பண்ணனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் கிடச்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபியூவல் எக்ஸ்பென்ஸை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிட்டோம். ஏன்னா பெட்ரோல் டீசல் ரேட்டு தான் ரொம்ப ஜாஸ்தியாக ஏறிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பெட்ரோல் டீசல் நம்ம இவிக்கு போகும்போது நம்ம வந்து ஜஸ்ட் சார்ஜ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபியூவல் எக்ஸ்பென்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம 0 பண்ணிட்டோம். ஆனாலும் வந்து ஒரு மைன்யூட் சார்ஜஸ் இருக்குது. அது என்னென்னா இவி சார்ஜ் பண்ணுற அந்த கரண்ட்டுக்கு எடுக்கிற என்னவோ அந்த கன்சம்ஷன் சார்ஜ் தான் வரும். அதே மாதிரி வந்து மெயின்டெனன்ஸ் நம்ம வந்து நெக்லிஜிபிள் பண்ணிட்டோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவி பண்ணும்போது எகைன் என்னென்னா என்ஜின்ஸு, பெரிய என்ஜின்ஸ் அந்த மாதிரி பயங்கரமான மெக்கானிக்ஸ் எல்லாம் இல்லாதனால அதெல்லாமே கட் ஷார்ட் பண்ணியாச்சு. அதெல்லாம் இல்லாதனால ஆல்மோஸ்ட் மெயின்டெனன்ஸ் நம்ம நெக்லிஜிபிளி கொண்டு வந்தாச்சு. ஆனால் வந்து இவி நமக்கு இன்னொரு சார்ஜ் கொடுத்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஒவ்வொரு டைப்பும் நம்ம வந்து யூஸ் பண்ண அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணணும். அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது நம்ம ஏதோ ஒரு கரண்ட் யூஸ் பண்ணணும் இல்லையா, அந்த கரண்ட்டுக்கு நம்ம ஒரு சார்ஜ் கட்டணும்ல. அந்த சார்ஜ் ஆக்சுவலாக வந்து வெஹிக்கிள் வந்து சார்ஜிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஆனால் இவி வச்சாலுமே எங்கேயும் நமக்கு வேற என்னென்ன சார்ஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா டால் சார்ஜும் மறுபடியும் கட்டணும். அதே மாதிரி வந்து பார்க்கிங் சார்ஜும் கட்டணும், வெஹிக்கிள் சார்ஜும் கட்டணும். ஸோ இந்த 3 சார்ஜும் நம்ம கம்பல்சரி உண்டு. அப்போ எப்படி பார்த்தாலும் நம்மளை வந்து ஏதாவது ஒரு சார்ஜ் நம்ம கட்டிகிட்டே இருக்கணும் வண்டி வாங்கினாலும். அப்போ வந்து நமக்கு ஒரு வண்டி, இதுக்கப்புறம் நமக்கு ஒரு வண்டி வேணும். ஓகே, இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். அந்த சொல்யூஷன் என்னன்னா இந்த வண்டியோட செலவு வந்து நமக்கு வராத மாதிரியோட சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது வெஹிக்கிள் எக்ஸ்பென்ஸை வந்து மீட் பண்ணுற மாதிரி அதை மீட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ கரன்சி மைனிங் ஃபார்ம் நம்ம வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி மைனிங் ஃபார்ம் நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வண்டியிலே கிரிப்டோ கரன்சி மைனிங் ஃபார்ம் போட்டால் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து நம்ம இந்த இவி வந்து சார்ஜ் பண்ணும்போது ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன், இந்தியாவில் தான் இன்னும் சார்ஜிங் ஸ்டேஷன் இவி எல்லாம் பெருசாக டெவலப் ஆகலை. ஆனால் டெவலப்டு கண்ட்ரிஸ் லைக் யூஎஸ்ல எல்லாம் every 2 kilometers ஒன்ஸ் கம்பல்சரி வந்து ஒரு இவி சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷனில் போய் இந்த இவி நிற்கும் போது வந்து சார்ஜ் பண்ணோம் இல்லையா, பண்ணுறதுக்கு ஒரு பணம் கொடுக்கணும் இல்லையா. அந்த பணம் நம்ம வந்து இந்த கிரிப்டோ கரன்சி மைனிங் ஃபார்ம்லேருந்து உருவாக்கப்பட்ட பணம் எடுத்து நம்ம வந்து இந்த இவி சார்ஜிங்க்கு பே பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி டாலுக்கு பே பண்ணிடலாம். அகெயின் வந்து நம்ம வந்து இதே பார்க்கிங் எங்கேயா பார்க் பண்ணால் பார்க்கிங் சார்ஜ் அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த இந்த கிரிப்டோ கரன்சி மைனிங் ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம வந்து பே பண்ணிடலாம். ஸோ கிரிப்டோ கரன்சி மைனிங் ஃபார்ம் வச்சு எப்படி பே பண்ணுறோம், எப்படி அந்த கதை நடக்குது, அது நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ அதுக்கு நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஹார்ட்வேர் யூனிட் வரும். இந்த ஹார்ட்வேர் யூனிட் எதுக்குன்னா
இந்த ஹார்ட்வேர் யூனிட் தான் இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சி மைனிங்கில் என்ன நடக்கும், நம்ம ஒரு பிளாக் செயின் ஆக்சஸ் பண்ணோம்னா ஆக்சஸ் பண்ணிவிட்டு யாருக்கு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், அந்த டிரான்சாக்ஷன் நம்ம உட்காந்து வேலிடேட் பண்ணி கொடுக்குறோம். வித் நம்மளோட ஹார்ட்வேர் யூனிட் வச்சு நம்ம வேலிடேட் பண்ணி கொடுக்குறோம். அந்த வேலிடேட் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம கிடைக்கிற கூலி தான் வந்து அதோட இன்சென்டிவ். கரெக்டாக அந்த இன்சென்டிவ் வச்சு தான் அந்த இன்சென்டிவ் இருக்கிற அந்த செட்டப், அந்த ஹார்ட்வேர் செட்டப் நம்ம அப்படியே வண்டியில் ஃபிட் பண்ணி வச்சுட்டோம்னா வண்டியில் ஒவ்வொரு டைம் வந்து இந்த டாலு பார்க்கிங் அந்த மாதிரி சார்ஜ் எல்லாம் வரும்போது அந்த வேலட்லேருந்து இந்த அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ண நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான் நான் சொல்ல வரேன். ஸோ இதில் வந்து என்னென்னா எகைன் நமக்கு வண்டியில் வந்து எப்பவுமே நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஹார்ட்வேர் யூனிட் வேணும் ஃபார் வேலிடேட்டிங். இந்த டிரான்சாக்ஷன் வேலிடேட் பண்ணி கொடுக்குறது யாருக்கோ பண்ணுற இந்த பிளாக் செயின் மூலியமாக பண்ணுற டிரான்சாக்ஷன் வேலிடேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஹார்ட்வேர் யூனிட் வேணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், ஒரு ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். இப்போ இது ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வெஹிக்கிள்ஸ்லேயே வந்து ஆல்ரெடி சிம் எம்பரட் சிம் வந்து சிம் வச்சு தான் வந்து வண்டி மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அகைன் எம்ஜி ஹெக்டர் அதுலலாம் பார்த்தீங்கன்னா லோகோ கீழே வந்து இன்டர்நெட் இன்சைட்னு போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன மீனிங்னா அதில் ஆல்ரெடி எம்பரட் சிம் வந்து ஆல்ரெடி போட்டு தான் வந்து வண்டி மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு மீனிங். ஸோ வந்து ஈஸியும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து எகைன் வந்து BMW, கியா செல்டோஸ் அந்த மாதிரி எல்லா கார்லையுமே இப்போ வந்து போன ஜென்ரேஷனில் வந்து ஈஸியும் போட்டுதான். ஸோ வந்து இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. ஸ்டாண்டர்டாக எப்பவுமே காருக்குள்ளே இன்டர்நெட் கனெக்ஷன் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஹார்ட்வேர் யூனிட்டுமே அந்த வண்டியில் ஃபிட் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த வண்டி வந்து எப்பவுமே மைண்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா அந்த மைண்ட் பண்ணுற காசு இந்த வண்டியோட வேலட்டில் வச்சுருக்குன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம டாலை க்ராஸ் பண்ணும்போது இதிலிருந்தே வந்து இந்த வேலட்லேருந்தே வந்து இந்த அமௌண்ட் டிடெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்மக்கிட்ட பணம் எதுவும் கேட்குற மாதிரி இருக்குது அதில் வண்டி. ஸோ வண்டி வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ஃப்ரீயான ஒரு வெஹிக்கிள் நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மைனிங் இன்சென்டிவ்ல கிடைக்கிற அந்த பணம் இருக்குல்ல அது வந்து இந்த வண்டியில் அட்டாச் பண்ணப்பட்ட அந்த வேலட்டுக்கு தான் வரும். அப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து வண்டி ஒவ்வொரு டால் கிராஸ் பண்ணும்போது பார்க்கிங் கிராஸ் பண்ணும்போது இந்த வேலட்டில் இந்த மைனிங் மூலியமாக சம்பாதிச்ச இந்த பணத்தில் இருந்து தான் நம்ம வந்து பே பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து எப்பவுமே ரெகுலராக வந்து செலவு வைக்காத மாதிரி ஒரு வண்டி. ஸோ இன் ஜென்ரல் என்ன சொல்ல வரேன்னா ஒரு வண்டி இனிஷியல் ஒன் டைம் தான் நம்ம செலவு பண்ணி வண்டி வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வண்டி எந்த செலவும் வைக்காத மாதிரி இருக்கிற வண்டி தான் நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மைனிங் ஃபார்ம்னு வந்து சொல்லியிருக்கோம்ல, அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும்னா I'll just show you that. Okay, இதுதான் நம்மளோட கிரிப்டோ கரன்சி மைனிங் ஃபார்ம். ஓகே, கிரிப்டோ கரன்சி மைனிங் ஃபார்ம்னு போட்டிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன பண்ணி வச்சுருக்கோம்னா யூஆர் ஹேவிங் an RS-232. ஓகே, ஸோ வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து ஒரு நோட் MCU கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த நோட் MCU நம்ம வந்து வண்டியில் இருக்கிற ஈஸிம் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா அகெயின் நமக்கு வந்து அந்த பிளாக் செயின் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த நோட் MCU யூஸ் பண்ணிடுறோம். இங்கே கோப்ரோசர் இங்கே கொஞ்சம் போட்டு வச்சுருக்கோம். இந்த கோப்ரோசரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரோசர் தான் வந்து இந்த பிளாக் செயின் ஆக்சஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் வேலிடேட் பண்ணி கொடுத்துருக்கோம். யாருக்கோ பண்ணுற டிரான்சாக்ஷனும் வேலிடேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு நமக்கு கிடைக்கிற கூலி தான் வந்து அந்த இன்சென்டிவ்னு சொல்கிற கூலி. ஸோ இது நம்ம என்னென்னா இந்த வண்டியில் வச்சுருக்க அந்த பிளாக் செயின் அந்த வேலட்டில் வந்து எடுத்துடும். ஸோ இந்த மைனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற என்ன காயின் வச்சு, ஏன்னா இப்போ பிட்காயினோ இத்தீரியமோ நம்ம வந்து இந்த லோ எண்ட் போர்டு வச்சு நம்ம வந்து மைன் பண்ணிட முடியாது. ஸோ வந்து நம்ம இந்த ஒரு யூஸ் கேஸுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரொம்ப லோ எண்ட் காயின் டினோ காயின்னு சொல்லிட்டு ஒரு காயின் இருக்குது. அதான் வந்து இந்த மாதிரி சின்ன லெவலில் இருக்கிற இந்த மாதிரி போர்ட்ஸ், தட் மீன்ஸ் ஹை எண்ட் போர்ட்ஸ் இல்லாமல் லோவர் எண்ட் போர்டில் வந்து மைண்ட் பண்ணக்கூடிய காயின் தான் டினோ காயின். அந்த டினோ காயின் தான் இதில் ஆக்சுவலாக அந்த பிளாக் செயின் தான் நம்ம லிங்க் பண்ணி இதை வச்சு நம்ம மைண்ட் பண்ணி காமிக்கிறோம். ஓகே.